ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம், தூசரா விஜயன் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க வீர தீர சூரன் பாகம் 2 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து என் ஹஸ்பண்டை காணாமன்னு ஒரு பெரிய வீட்டில் போய் சண்டை போடுறாங்க. ஸோ அந்த சண்டை போட்டதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுறாங்கன்னு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. விஜயசூர்யா தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர். ஸோ அவருக்கும் இந்த பெரிய வீட்டில் இருக்க ஆளுகளுக்கும் ஒரு பகை இருக்கும். அது என்ன பகை அண்டு அந்த பகை யாரால வந்துச்சு, இதுக்குள்ள நம்ம ஹீரோ சியான் விக்ரம் எப்படி வந்தாரு, இதெல்லாம் பேஸ் பண்ணது தான் இந்த வீர தீர சூரன். ரொம்பவே அருமையாக எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஒரு 15 நிமிட்ஸ் கிட்ட சிங்கிள் ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த ஷாட் மட்டுமே எடுக்கிறதுக்கு 18 நாள் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டுக்காகவே இந்த படத்தை நீங்கள் இன்னொரு தடவை பண்ணலாம். அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் சியான் விக்ரம், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ சியான் விக்ரம் நடிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ கதை எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஆசம், ஒரு டாப் நாட் ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட ஸ்டார்டிங்கில் விக்ரம் ஒரு காத்தாடி வாங்கி அவர் பொண்ணுக்காக வண்டியில் கட்டி வைப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காத்தாடி அவர்கிட்ட இருக்காது. ஸோ அந்த காத்தாடி என்னாச்சு அப்படின்னு நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஸோ அந்தளவு அவர் யோசித்து எழுதியிருக்காரு. சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 1-2 சீனில் ரொம்ப படம் லோவாக போகிறப்ப அவர் தான் தூக்கி நிறுத்துறாரு. அண்ட் வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து 2-3 மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது சினிமாவில். இந்த மாதிரி இன்டர்வல் இதுதான் ஃபஸ்ட் டைம்னே நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. ஒரு லவ் பர்சனோட முடிப்பாங்க இன்டர்வலை. தென் செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பீஷியஸ் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. யாரா அந்த திலீப் சொல்லுங்கடா, இந்த மாதிரி திலீப்ன்ற கேரக்டர் வச்சு தான் ஃப்ளாஷ்பேக்கே மூவ் ஆகும். ஸோ அவரை காட்ட மாட்டாங்க திலீப்பை. அந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், ஒரு சீனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபோன் கால்லையே அந்த பக்கம் பேசுகிறவங்கள்ட்ட சரௌண்டிங்கில் பேசுகிறவங்கள வச்சு இந்த பக்கம் நம்மளால் சீனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் திலீப்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டரோட வாய்ஸ் மட்டும் தான் வரும். அவர் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சு நம்மளையே ஒரு டீ கடையில் என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்றத யோசிக்க வைக்கிறாங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் தூசராவுக்கு இதே மாதிரி சீன் வரும். தூசராவை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். இவர் அப்போ ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணும்போது தூசரா அங்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன நடக்குதோ அந்த சுச்சுவேஷனை சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படத்தில் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இல்லை, பட் பார்ட் 1க்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு, அப்படி என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவே இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் பர்சனே இந்த ஒரு நாள் நைட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாட்டு வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி படத்தில் அந்த பாட்டுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் ஃப்ளாப் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சா தான் அந்த படத்தை ஹிட்டாக்கவே முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த பாட்டு இருக்குது. பாட்டு இந்த படத்தை எந்த வகையிலையும் பாதிக்கலைன்னு தான் நான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். விறுவிறுப்பாக போகும். ஸோ கைதி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹைப் ஏற்ற விரும்பலை. கைதி அளவுக்கு இருக்க ஒரு படம் தான். பட் இதோட பார்ட் 1 எப்படி வரப்போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரில. எந்த கெஸஸும் பண்ணவும் முடியாது. வீர தீர சூரன் பார்ட் 2 விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ், ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். தாத்தா, பாய் பாய்.